ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பருப்பு கோலா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பருப்பு கோலா உருண்டைக்கான மாவு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை, 4 கத்திரிக்காயை கொத்து கொத்தாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் விழுது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். 2 பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி, அதாவது பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அந்த புளியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கான மசாலா தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம பருப்பு கோலா உருண்டைக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத வாங்க பார்க்கலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 1 கைப்பிடி அளவு புழுங்கல் அரிசி, இதை அப்படியே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றிடுவோம். நல்லாவே எனக்கு ஊறிடுச்சு. தண்ணியை நல்லாவே வடிகட்டிட்டு இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதுக்கு காரத்துக்கு நம்ம 4 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. குழம்புலேயும் நம்ம உப்பு போடுறதுனால இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள், பல்ஸ் மோட்டில் அரைச்சி எடுத்துக்கிறணும். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பருப்பு வடைக்கு நீங்கள் எந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூவை கொஞ்சமாக தண்ணி தெளித்து பேஸ்ட்டாக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காமிச்சோம் இல்லையா புளி, அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது தண்ணியாக இருக்கணும் உங்களுக்கு புளி தண்ணி. இப்போ அந்த புளி தண்ணியில் 2 தக்காளியை உள்ளே சேர்த்துட்டோம். 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லாவே புளி தண்ணியில் கரைக்கணும். நல்லா தக்காளி உங்களுக்கு எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கரைச்சிருங்க. ஏன்னா தக்காளி இப்போலாம் கல் மாதிரி இருக்குது, அதனால் ஒழுங்காக கரைய மாட்டேங்குது. உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே கரைச்சிட்டு இப்போ அதுக்கான மசாலா தூள் பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே உள்ளே சேர்த்துட்டு நல்லாவே கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு குழம்பு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைக்கான ப்ராசஸ் பாருங்கள். இப்போ நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம 1 கைப்பிடி அளவு முருங்கை இலையை சேர்த்துடலாம். இப்போ நம்ம அதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கிறனால அடுத்த பாருங்கள், தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். அப்போ அதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றா கலந்து விடுங்க, நல்லா கலந்து விடுங்க. எனக்கு இப்போ உப்பு பத்தலைங்கிறதுனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க முடியாது. இதில் நல்லாவே உருட்டி பாருங்கள். உருண்டையாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லாவே பால் சைஸ்க்கு வருது. எனக்கு ஒரு 16 உருண்டைகள் கிடச்சிச்சு இந்த நம்ம சொல்லியிருக்கிற அளவுகளில். இப்போ நமக்கு இட்லி பானையில் தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே அடுக்கிடலாம். கூடுமான வரைக்கும் அடுக்கையில் உங்களுக்கு கேப் விட்டு அடுக்குங்க. உங்களுக்கு பருப்பு கோலா உருண்டை வெந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுக்க முடியாது. கொஞ்சம் ஓரங்களில் பிரிஞ்சுக்கிட்டு வரும். அதனால் அடுக்கையில் கேப் விட்டு அடிக்கிடுங்க. இப்போ வாங்க நம்ம அது எவ்வளோ நேரம் ஆகும்னா ஒரு 7 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதுக்கடையில் நம்ம குழம்ப தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு பொருள் பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அதுவும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும். நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வைங்க. இப்போ இதுக்கடையில் நமக்கு பருப்பு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. ஆவியில் வெந்துருச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் உள்ளே சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டை நல்லா இடித்து உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லாவே கலந்து விடுங்க. கத்திரிக்காய் உங்களுக்கு ஒரு அரை வேக்காடு எண்ணெயிலே வேகணும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கத்திரிக்காய். இப்போ நம்ம இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லாவே கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் நல்லா ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அதை அப்படியே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே கொதிக்கணும். மசாலா வாடை நல்லா அடங்கணும். அதுக்கப்புறம் தான் இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா பருப்பு உருண்டைக்கானது ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் நமக்கு ஒரு பக்கம் கொதிச்சிருச்சு, மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்துடலாம். ஒவ்வொரு உருண்டையுமே உள்ளே சேர்த்துட்டு
கரண்டி வச்சு கிளறி விடாதீங்க, லைட்டாக குலுக்கி விடுங்க பாத்திரத்தை. அப்போ தான் உங்களுக்கு உருண்டை உடையாமல் இருக்கும். மோஸ்ட்லி உடையாது, ஏன்னா நம்ம வந்து அவிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு உடையாது. பச்சையாக போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு குழம்பும் வந்து லிக்விட் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், உருண்டையுமே உங்களுக்கு உடையாது. பாருங்கள், நமக்கு உருண்டையை உள்ளே சேர்த்தாச்சு. கரெக்டாக ஒரு 6 நிமிஷம் கழித்து அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எல்லாமே நமக்கு வந்து ப்ரீ குக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ஆனால் வந்து கடுத்து போயிடும். இப்போ நம்ம உருண்டையெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். பாருங்கள், நமக்கு தயாராகிருச்சு குழம்பு. எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த குழம்பு இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக சாப்பிட்லாம். எல்லாமே பக்காவாக தயாராகி வந்துருச்சு. சூடான சுவையான நம்ம பருப்பு கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.